அடுத்து நம்ம வந்து கவுண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். கவுண்டிங் பிரின்சிபல். ஸோ கவுண்டிங் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ரூல் ஆஃப் சம், ரூல் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லி பிரிச்சுருந்துருப்போம். இந்த ரூல் ஆஃப் சம் எப்படி சொல்லலாம்னா, ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு m நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு m நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 டாஸ்க்கையும் நமக்கு பண்ணுறதுக்கு m+n. இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பேப்பரை டீச் பண்ண ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. மேலில் வந்து ஒரு 6 ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ஃபீமேலில் வந்து ஒரு 10 ஃபேக்கல்ட்டி இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி சூஸ் பண்ணுவீங்க ஒரு ஃபேக்கல்ட்டினா, ஃப்ரம் 6+10. ஸோ 16 ஃபேக்கல்ட்டிஸ்லேருந்து நீங்கள் ஒருத்தரை சூஸ் பண்ணுவீங்க. ப்ரொவைடட் m இன்டர்செக்ஷன் n வில் பி 0. அதாவது அது நல் செட்டாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி. ரூல் ஆஃப் ப்ராடக்ட்ன்றது எப்படின்னா, ஒரு டாஸ்க்கை வந்துட்டு m வேஸில் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இன்னொரு டாஸ்க்கை வந்துட்டு நாம் n வேஸில் பண்ணலான்னா, இந்த செகண்ட் டாஸ்க் வருது இல்லை, அது m முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த டாஸ்க்கு வரும். இது அட் அ டைம் ரெண்டுமே செய்யறது. பட் ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா செய்ய முடியாது. m and n. இது வந்து ஒரு டாஸ்க் முடிஞ்சாதான் இன்னொரு டாஸ்க் வரும்னா, ரூல் ஆஃப் ப்ராடக்ட் என்ன சொல்லுதுன்னா m into n சொல்லுது. ஓகே, இதுதான் வந்து ரூல் ஆஃப் ப்ராடக்ட், இதுதான் வந்து ரூல் ஆஃப் சம். இதில் 2 விஷயம் இருக்குது. ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இப்போ நான் 5 ஃபேக்டோரியல்னு வச்சேன்னா, நீங்கள் 5லேருந்து அது 1 முடிய அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை ப்ராடக்டில் எழுதி யூ ஹவ் டு ஃபைண்ட் இட் அஸ் 120ன்னு சொல்லிட்டு. பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஆக்சுவலி யூஸிங் NCR ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் n minus r ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். இது பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். இது வந்து நமக்கு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் பண்ணுறப்ப இது இந்த ஃபேக்டோரியல் இந்த விஷயம்லாம் தேவைப்படுன்றதுனால கவுண்டிங்கில் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து பிஜன் ஹோல் பிரின்சிபல். பிஜன் ஹோல் பிரின்சிபல்ன்றது எப்படி சொல்லலாம்னா, இதெல்லாம் ஹோல்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நிறையா பிஜன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பிஜன்ஸ்ன்னு வச்சுப்போம். n பிஜன் ஹோல்ஸை வந்து n+1 ஆர் மோர் பிஜன்ஸ் ஆக்குப்பை பண்ணுறப்ப ஒரு ஹோல்லையாவது, ஒரு ஹோலில் ஒரு பீஜன் தான் உட்காரணும்னா n ஹோல்ஸில் n பீஜன்ஸ் உட்காந்துரும். ஆனால் இந்த n+1ன்னு இருக்குல்ல மினிமமில், அந்த 1 என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு ஹோலில் உங்களுக்கு 2 பீஜன் வந்து மோர் தென் 1 பீஜன் வந்து ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபலை தான் வந்து இதில் அப்ளை பண்ணுறாங்க. இதை அப்ளை பண்ணி என்னென்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ரா வச்சுருக்கீங்க. அந்த டேபிள் ட்ராவில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ சாக்ஸ் இருக்குது, அப்புறம் ரெட் சாக்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ட்ராவில் அந்த கையை மட்டும் விட்டுட்டு யூ ஆர் பிக்கிங் 3 சாக்ஸ் அட் அ டைம். ஓகே, நீங்கள் 3 பிக் பண்ணுறப்ப 3த்தில் 2 ப்ளூவாக இருக்கலாம், 1 ரெட்டாக இருக்கலாம், இல்லை 2 ரெட்டாக இருக்கலாம், 1 ப்ளூவாக இருக்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டியுமே ஒன்று தான். எல்ஸ் 3மே சேர்ந்து ஒரே கலராக வரலாம். ஓகே, இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, மினிமம் நீங்கள் எத்தனை சாக்ஸ் பிக் பண்ணால் உங்களுக்கு 2 ஒரே கலரில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம், மினிமம் 3 பிக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பிஜன் ஹோல் பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது ஒரு 10 பேரை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்க. அந்த 10 பேரில் எத்தனை பேருக்கு ஒரே நாளில் பர்த்டே வரும், அந்த மாதிரி கேட்குறது. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிஜன் ஹோல்ஸில் வரும். அடுத்து பெர்மியூட்டேஷன். பெர்மியூட்டேஷன்ன்றது என்னென்னா, ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான், ஆனால் இட்ஸ் அ ஆர்டர்ட் காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது இந்த ஆர்டரில் எடுக்க போகிறப்ப உங்களுக்கு எத்தனை வழி இருக்குது அப்படின்றது தான் வந்து நமக்கு பெர்மியூட்டேஷன் சொல்லும். அதை வந்து NPR ஃபார்மேட்டில் சொல்லுவோம். அண்ட் ஃபார்முலா இஸ் கிவன் அஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r ஃபேக்டோரியல். ஓகே, காம்பினேஷன் இது எப்படின்னா, செலெக்ஷன் ஆஃப் சம் கிவன் ஐட்டம்ஸ். இதுவும் செலக்டிங் ஐட்டம்ஸ், நம்பர் ஆஃப் வேஸ் டு செலக்ட் தான். பட் ஆர்டர் டஸ் நாட் மேட்டர். இதில் ஆர்டர் மேட்டர்ஸ், இதில் ஆர்டர் டஸ் நாட் மேட்டர். ஸோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ், எத்தனை வழியில் ஒரு விஷயத்தை செய்யலான்றதை வந்துட்டு இது வந்து உங்களுக்கு அந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் வருதுல்ல, அந்த பார்ட்டை யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்முலாவை இதில் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இந்த n into n minus 1 plus r இது இந்த மாதிரி எழுதுவோம்ல, n into n minus 1 into n minus 2 into அப்படின்னு சொல்லிட்டு n minus r plus 1 இது பண்ணோம்ல. ஸோ இந்த ஃபார்மேட்காக தான் அந்த இதை இது பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இப்போ இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது 1 to 100க்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்ஸை வெளில எடுக்கணும், ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் சம் நம்பரையும் வெளில எடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தினி இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2020 கொஸ்டின் பேப்பரில். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 நம்பர்ஸ் ஆர்டர் நமக்கு க்ளீனாக தெரியும். ஸோ 1, 3 அதெல்லாம் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி A. ஓகே, அடுத்து ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா 1,
அப்புறம் 4 9 16 அதுக்கப்புறம் 25 6 6 are 36 49 64 81 100 இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர்லேருந்து நமக்கு வந்து 10 வருது, இது பி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எதெல்லாம் வந்து ஆட்லேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது இந்த செட்லேயும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்துட்டு 5ன்னு எடுத்துப்போம். இப்போ இதில் ஏ யூனியன் பி இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு எப்படி சொல்லணும்னா 50 + 10 - 5 which is equal to 55ன்னு சொல்லுவோம். இதை நம்ம இப்படியே 55ன்னு சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்க்ளூஷன் பிரின்சிபலையும் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலையும் எப்படி வச்சு அப்ளை பண்ணுறதுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2 செட்ஸுக்கு இப்படி, 3 செட்ஸுக்கு வந்து எல்லாத்தோடைய இன்டர்செக்ஷனையுமே வந்து நம்ம கவுண்ட் பண்ணி 3 சேர்ந்து இன்டர்செக்டர் ஆகிறத ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் என்னன்னா ஒரு டெக்னிக் எதுக்குன்னா டு ப்ரூவ் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் அ ஃபார்முலா ஆர் அ தியரம், இது எல்லா நம்பருக்குமே வந்து இது ட்ரூ தான் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் வேல்யூக்கு வந்து அதை ட்ரூ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அடுத்து ஒரு இட்ரேஷனுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா எல்லாத்துக்குமே இது, அதாவது ஒரு நம்பரை நம்ம 1க்கு ப்ரூவ் பண்ணுறதும் n = 1ன்னு ப்ரூவ் பண்ணுறதும் ஒரு 10th இட்ரேஷன் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா n+1க்கு அப்புறமும் அது ட்ரூ தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு சமம். ஒரு கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் 5^n - n is greater than or equal to 1லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ஸ்டெப் 1 வச்சு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் ஒரு லெவலுக்கு நம்ம ஒரு 3 or 4 பவர் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு வி கன்க்ளூடட் இட் இஸ் ட்ரூ ஃபார் n+1 இட்ரேஷன் சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூன்னு மாற்றுவோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறத வந்து பேஸ் ஸ்டெப்புனும் அடுத்து ஒரு இட்ரேஷனுக்கு போட்டு பார்க்குறத இண்டக்டிவ் ஸ்டெப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங் இண்டக்ஷன்னு சொல்லுவாங்கன்னா when p of n is true for all positive integers. ஸோ இனிஷியல் ப்ரொப்போசிஷன் 1ஐயும் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் படி இது எல்லாமே நம்ம ட்ரூன் இது பண்ணாலே இட் வில் ப்ரூவ் தட் இட் இஸ் அ ஸ்ட்ராங் இண்டக்ஷன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். இது ஒரு எக்ஸாம்பிள் இருந்தது. அனதர் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே இஸ் லைக் மல்டிப்ளிகேஷனுக்கு சொல்கிறேன். a into b power n is equal to a power n into b power n. இது வந்து இதுக்கு அப்ளை ஆகிறது. ஸோ நான் ஒரு ஃபஸ்ட்டு 1க்கு நான் அப்ளை பண்ணுறேன், அடுத்து ஒரு பர்டிகுலர் இட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணனா k+1க்கு இட் வில் பி ட்ரூ தான் சொல்லி சொல்கிறேன். ஓகே, அடுத்து we will get into probability. So this is termed as discrete probability. Discrete probability is also similar to the normal probability. இதில் binomial distribution அந்த மாதிரி போகிறது வந்து discrete probability distribution. ஆனால் இங்கே வந்து வெறும் ப்ராபபிலிட்டி மட்டும்தான் பேசுறது. ப்ராபபிலிட்டி என்னென்னா ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ஒரு பர்டிகுலர் சான்ஸ். ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறீங்க, ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணுறீங்க. ஸோ அதை டாஸ் பண்ணுறப்ப 2 அவுட்கம் இருக்குது நமக்கு. ஒன்று ஹெட்ஸாக வரலாம், அப்புறம் இன்னொன்று வந்து டெய்லாக வரலாம். இதை வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் டாஸ் பண்ணி வர்றப்ப இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து ஒரு விஷயந்தான் வந்து உங்களுக்கு ஒன்று ஹெட்டு வரப்போகுது இல்லை டெய்ல் வரப்போகுது. காயின் நடுப்புற நின்னா என்ன பண்ணுறதுன்னு தயவு செஞ்சு இங்கே கேட்காதீங்க. we are seriously into probability. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் என்னன்னா எவ்வளோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்கோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ ஃபேவரபிள் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் வில் கிவ் யூ த ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியில் வந்து நிறைய ஆக்சியம்ஸ் இருக்குது. ஸோ இது டிவிஷனில் போடுறதுனால டிவைடட் பை போடுறதுனால எப்பயுமே இதோட ப்ராபபிலிட்டி வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது. இம்பாசிபிள் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை 0ன்னு எடுத்துக்கணும். கண்டிப்பாக இது சர்டைனாக நடக்கும்ன்றது 1ன்னு எடுத்துப்போம். இஃப் த அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படலைன்னா தே ஆர் கால் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் டிஸ்ஜாயின் ஈவெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள காமனாக எதுவும் இல்லைன்றது அர்த்தம். அப்போ அதோட யூனியன் வந்து வெறும் அடிஷன் ஆஃப் ஆல் த ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A is equal to n1 வச்சுப்போம், B is equal to n2ன்னு வச்சுப்போம். அப்போ இதை வந்து n1 + n2 by nன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் தனியாக எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா n1 by n, n1 by n-னும் n2 by n-னும் தானே எடுப்பீங்க. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதை தான் வந்து அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மீன் பண்ணுறாங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட், அதாவது ஒரு ப்ராபபிலிட்டியோடைய காம்ப்ளிமெண்ட் எப்போ எடுப்போம்னா இது 0லேருந்து 1 முடிய இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு. அப்போ 1லேருந்து ப்ராபபிலிட்டி எடுத்துட்டோன்னா தட் வில் பி த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. ஓகே, அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சொல்லுது. 2 நான் டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸ்
அதோட யூனியன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. இஃப் ஈவெண்ட் A is a subset of another event B, okay, then the probability is less than or equal to the probability of B. அப்போ probability இது வந்து இதோட சப்செட்ன்ற பட்சத்தில் இந்த probability of A will be less than இந்த probability of B. ஓகே, அதை தான் வந்து இங்கே மேப் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சொல்கிறாங்க. அடுத்து இதில் 2 தியரம் இருக்குது, அடிஷன் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம். ஸோ இதெல்லாம் நான் சொன்னேன். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸாக இருக்கிறப்ப யூனியன் வில் பி த அடிஷன் ஆஃப் 2. when they are 2 independent events, ரெண்டும் தனித்தனியாக நடக்குதுன்றப்ப ப்ராபபிலிட்டி தட் ரெண்டும் சேர்ந்து நடக்கும்ன்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டு they have multiplied it. so when it is union it is plus, when it is intersection it is multiplication. அடுத்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்னன்னா, ஒரு ஈவெண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஈவெண்ட் பி, இது எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, ஏ நடந்துருச்சுன்ற பட்சத்தில் அதோட ஈவெண்ட்டை கால்குலேட் பண்ணும். அதனால் ரெண்டும் சேர்ந்து இது பண்ணுற இன்டர்செக்ஷனை போட்டுட்டு டிவைடட் பை, இது எப்படி எழுதுவோன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் ஏ. ஒருவேளை தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா, ஏ நடந்தாலும் நடக்கலனாலும் அதனால் பி பாதிப்பு இல்லைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த இடத்துல ஏ இன்க்ளூடே ஆகலைன்னா தென் ப்ராபபிலிட்டி, திஸ் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வில் பி ஈக்குவல் டு பி தான். ஏன்னா இங்கே வந்து ஏ உங்களுக்கு இன்வால்வே ஆகலை. அடுத்து வந்து பேயிஸ் தியரம். பேயிஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸில், ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கிவன் தட் பி இஸ் ட்ரூ, இது கிவன் தட் ஏ இஸ் ட்ரூ. அந்த கண்டிஷனல்லேருந்து எடுக்கப்பட்ட நொட்டேஷன் இது. பேயிஸ் தியரம் வில் ஸ்டேட் திஸ். ஸோ எதுக்கு பேயிஸ் தியரம் அப்ளை பண்ணுறாங்கன்னா, சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 கண்டிஷன் ஏதாவது இந்த சிச்சுவேஷன்லேயோ இல்லை ப்ராபபிலிட்டியோட இந்த சிச்சுவேஷனோ இருக்கிறப்ப நம்ம பேயிஸ் தியரம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் தியரம் வரைக்கும் தான் சொல்கிறேன்.